லக்கிக்கு சாமி கும்பிட்றீங்களா? லக்கிக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது. சாமி ஆண்டவனே நல்லா போயிடுவேன்னு அப்படின்னு கும்பிட்டோம். பரவாயில்ல சாமி, இப்போ பரவாயில்ல லக்கிக்கு. கொஞ்சம் மாதிரி அப்படியே விளையாடுது பாவம். என்னாச்சு லக்கிக்கு? காய்ச்சல், சளி காய்ச்சல். என்னாச்சுங்க ஐயா? உடம்பு சரியில்லாத ஒருபாடு விட்டு போயிடுச்சாமி. லக்கி ஒருபாடு விட்டு போயிட்டான் பாவம். இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டான். சாமி கும்பிட்றான் லக்கி. ஏண்டா லக்கி சாமி கும்பிட்றியா? தள்ளாத பாட்டி தள்ளாத. இன்னும் வந்து கொஞ்சம் சரியாகல. கும்பிடு சாமி, எனக்கு நல்லது வண்டி இருக்கு, இன்னும் நல்லது வண்டோன்னு சாமின்னு இப்படி வச்சு இப்படி கும்பிடு. அண்ணனை நக்காம சாமியை கும்பிடு லக்கி. பாரு பாட்டியும் அண்ணனுமே உனக்காக சாமி கும்பிட்டு உனக்கு நல்லாகும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சாமி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன ஊசி போட்டோமா? ஆமா, ஊசி போட்டு 3 இன்ஜெக்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. இன்னும் 2 கொஞ்சம் இருக்குது, மாத்திரை இருக்குது. ஆமா, போட்டோம்னா சரியாயிக்குன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. பேரனுக்கு சரியில்லைன்னு. ஏன் பாட்டி ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு கடைக்கு குடிக்க மாட்டேங்குது, ஒரு சாப்பாடு போட்டா குடிக்க மாட்டேங்குது, ஒண்ணு ஏதாச்சும் திங்கமாட்டே ஏதாச்சும் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. பாவம் பொக்கு பொக்குன்னு போய் படத்துக்கு சொல்லுது. இன்னமே கொஞ்சம் சரி ஆகலையாட்டு இருக்குது. இல்ல ஒண்ணு இருக்குது, இன்னும் இருக்குது. அப்படி இருந்துமா அது கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பா இருக்கிறான், தாங்கிக்கிறான். வெயில் வேற ஜாஸ்தியா இருக்குது. வெய்ய நம்மனாலேயே தாங்க முடியல. அப்புறம் லக்கி என்ன பண்ணுவேன்? லக்கிக்கு சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, நீங்க சாமி கும்பிடுங்க லக்கிக்கு நல்லா போகணும். லக்கிக்கு நல்லா போயிடுவேணும், எதுவும் மறப்படாது. நல்லா ஓடி நாடி நல்லா விளையாடுவேன், குதிச்சு விளையாடுவேன். அதோட கடவுளை நீங்கள் தான் தோணேன், எங்களுக்கு யாரும் துணை இல்லை, லக்கிக்கு யாரும் துணை இல்லை, நாங்கள் தான் இருக்குது. எல்லாம் நல்லதே கொடுங்க சாமி. ஆண்டவனே நாங்களும் ஏதோ பஞ்சம் வரதேசி. ஆண்டவனே நாங்களும் இந்த முதலாளி ஓட்டம் இல்லை, என்னமோ நாங்களும் ஒரு அடப்பாளியோ. லக்கிக்கு திண்ணீர் விட்டுடுங்க போகுது. நாம முதலாளி இல்லை, நாம பஞ்சம் பிழைக்கிறவங்க தான். லக்கி அதுக்கு என்ன பண்ணுவேன்? அவனுக்கு திண்ணீர் எடுத்து இட்டுடுங்க. வாங்க திண்ணீர் எடுத்து இட்டுடுங்க. லக்கிக்கு வந்து சாமி கும்பிட்டு திண்ணீர் இட்டுடுங்க நல்லா போகணும்னு. திண்ணீர்னே வந்துட்டான். டேய் நில்றா, திண்ணீர் தான்டா லக்கி பையா. கோரு அப்படியே செட் பண்ணிக்க. அப்படியே இட்டுடுங்க, மேலே போட்டு விடுங்க லக்கிக்கு. அவ்வளோதான். பட்டையை போட்டான் லக்கி. நல்ல பயனா இருக்கணும். ஏண்டா லக்கி தெரியாது. அடடா பாட்டி கையில் அடிச்சிருச்சு பாரு. என்னடா லக்கி பையா இப்படி பண்ற? அது பண்ணக்கூடாதுடா. லக்கி வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் குளிச்சிருக்கிறான். உடம்பு சரியில்லாம 10 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் குளிச்சு இது பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். இன்னும் முழுசா ரெடி ஆகலை. பாட்டிக்கு பாரு கையில் அடிச்சு கையை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கிக்கு ஒன்றுன்னா நம்மளால தாங்க முடியறதில்ல. அங்கே பாரு பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறான் பாரு. அடாடாடாடாடா லக்கி பையா செல்லக்குட்டி நல்லா போயிருண்டா, நல்லா போயிரு. அதையெல்லாம் பாரு கொஞ்சம் ரெடியானோடனே குறும்பு பண்ணுறவர். பாட்டி பயந்துக்குவாங்கடா, அதையெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போத்தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மறுபடியும் வரேன் வீட்டுக்குள்ளேயே. என்ன வரையில் வீட்டுக்குள்ளேயே வரல. அதான் அது லக்கி பார்க்க வந்த ஒருத்தர் லக்கிக்கு சாக்லேட்டை போட்டு போயிட்டாரு.
சர்க்கரை சர்க்கரை வெள்ளத்தை போட்டு போயிட்டாரு பாவம். அவரு லக்கி கேட்குறான்ட்டு அவரும் பாவம் சரி அன்பா கேட்குறான்னு அவர் ஒரு துளி போட்டாரு. இவனுக்கு அது சேரல, அதனால காய்ச்சல் வந்துருச்சு. அதனாலதான் சாமி நாம் இனிமேல் என்ன பண்ணுறோம், போட்டு போயிடறாங்க. அது இப்போ கஷ்டப்படுறோம். நாம் இல்லை அதுதானே கஷ்டப்படுது பாவம். அவங்க படுற பாடு குழந்தையாட்டா பாவம் பாவத்தை. இனிமேல் வந்து ஆறு வந்தாலும் சொல்லிடுங்க, இனிமேல் வந்து அதை போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சாமி புண்ணியமா போட்டு போட வேண்டாங்க சாமி எதையுமே. எங்களுக்கு அக்கிக்கு சேர்றது இல்லை அப்படின்ட்டு அதுதான் நல்லது. இப்பத்தான் அவனை பார்க்கறக்கே நல்லா இருக்கிறேன். அது கொஞ்சம் இழைச்சும் போயிட்டேன். குண்டு பையன் சாப்பிடுறது இல்லையா, அதனால இழைச்சு போயிட்டு. அதான் அதான் எது சாப்பிட்டானோ சாப்பாடு எதுவுமே சாப்பிடல, அதனால இழைச்சும் போச்சு. உடம்பு சரியில்லாதனால எக்கு போட்டாலும் சாப்பிடல, சிக்கன் வாங்கி போட்டும் பார்த்து சாப்பிடல, அதெல்லாம் சாப்பிடாதனால கொஞ்சம் இழைச்சிட்டா ரெடியான தெரியும். லக்கி சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன். பாட்டி வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க, உனக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். போய் படுத்துங்க போ.